குருவே சரணம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஞானப்பாதையை அடைவது எப்படி. சரிங்களா? அப்போது மனிதன் ஒரு ஞானத்தை தேடி போவதுன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு சனமுமே அந்த பாதையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அது யாருன்னு தெரியாது. சரிங்களா? வர்றாரு, ஏதோ ஒரு நிகழ்வு பற்றி பேசுகிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீங்கள் போன டைம் உங்களை இந்த வரையில் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது அப்படிமா. ஏன்னா பார்த்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வேற, இருப்புத்தன்மை வேற. சரிங்களா? ஆனால் உள்தன்மைங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்லுவார், உங்களை பார்த்துருக்குறங்க, ஆனால் இங்கேன்னு தெரியும் பாரு. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அவர் சந்திக்கணுங்கிறது உங்களை எடுக்கப்பட்ட நிகழ்வு. ஏன்னா இது இந்த டைமுக்கு இன்னும் நடக்குங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுங்க. நீங்கள் நினைக்கலாம், இப்போ நீங்கள் போயிட்டுருப்பீங்க, இன்றைக்கி உணவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, காலை உணவு அப்படிங்கிறது நீங்கள் காலையில் சாப்பிடுவது எங்கே சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்காது. நீங்கள் போய் வேலை செய்கிற இடத்துலையும் கூட சில டைம் இருக்காது. நீங்கள் அதை விட்டு ஏதோ ஒரு நிகழ்வை தேடி போல, ஒரு நண்பரை தேடி போல ஏதோ ஒரு பக்கம் போவீங்க. அப்போது அங்கே அந்த இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்காம போகலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுப்பாதை லைன் போயிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பழம், ஒரு ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்குது. அது யாரோ ஒருத்தருக்கு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அதுவும் கூட ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான். இன்னத்தனைக்கு இப்போ 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதி 5ஆவது மாதம் அப்படின்னா, அந்த 10/5 மணி 1 மணி 1:30க்கு 1லேருந்து 1:30ன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் கூட கனெக்டிங் அந்த உணவு உங்களுக்கு கிடைக்குமோ அங்கே தான் கிடைக்கும். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா? காலச்சக்கரங்கிறது ஒவ்வொரு தன்மைக்குள்ளேயும் காலச்சக்கர ரொட்டேஷன் தான் இருக்குது. ஆனால் அது யாருக்குமே சீக்கிரமாக அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்தன்மைக்குள்ளேயே தான் அது இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அது. சரிங்களா? அப்போது அந்த உள்தன்மையை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, இது இந்த காலச்சக்கரத்தோட விளைவு உங்களுக்கு அது ஆக்டிவில் தெரியும். சரிங்களா? அப்போது நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருக்குது, ஒருத்தர் பிடிக்காமல் போகிறதுக்கும் சரி, பிடிச்சதுக்கும் சரி, எப்படி பார்த்தாலும் உங்களோட இன்றைக்கி போகிறீங்க, யாருன்னே தெரியும், திடீர்னு சண்டை வந்துடும். யாருன்னே தெரியாது, நீங்கள் நின்றுருப்பீங்க, கை டச் ஆகிடும். என்னப்பா அவங்கள சண்டை. சில பக்கம் பார்த்திங்கன்னா அது அடிதடியாகவும் மாறும். புரிஞ்சுங்களா? அப்போ அடிதடியாக மாறுறது கூட இன்றைக்கி நிர்ணயிக்கப்பட்டாங்க. அப்போ நீங்கள் என்னப்பா இவங்க கூட யாருன்னு தெரியும் தேவையில்லாம் பேசி சண்டை வந்துருச்சு அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்டது தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் போய் அங்கே ஒரு வேலை செய்கிறீங்கனாலும் அது நிர்ணயிக்கப்பட்டது தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலை செய்வீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் கிளர்க்குன்னு வச்சுக்கலாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட வேலை செய்கிறவங்க வேலையை செய்யலாம். ஒரு அந்த பில் எடுக்கிறது, தண்ணி பாய்க்கிறது, ஒரு தோட்ட வேலை சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மிருகத்துக்கும் கூட நீங்கள் ஒரு நாய்க்குட்டின்னு வச்சுக்கோங்க, அதையும் கூட குளிப்பாட்டி பவுடர் பூசி பொட்டு வைக்கிறது, இது பண்ணுற அந்த வேலையும் கூட உங்களுக்கு அது நிர்ணயத்தில் இருக்கும். சரிங்களா? அது தெரியாது. அப்போது இப்படியே போனோம்னா இது ஒரு ஞானத்தின் பாதைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞானத்தின் பாதை உங்களை கொண்டு போயிட்டே இருக்குது. இதில் ஒவ்வொரு சனமும் பார்த்தீங்கன்னா அந்த படம்ங்கிறத சொல்லலாம். இது ஏன்னா ஒரு படம் எப்படிங்க எடுத்து எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு அது நிர்ணயம் பண்ணியாச்சு. படம் எடுத்தாச்சு உங்கள் லைஃப்பில். இன்றைக்கி நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு படத்தை சீன் ஓடுது. இன்றைக்கி இப்போ எப்படி எபிசோடு எடுத்துக்கலாம். டிவியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் எபிசோடு ஓடுது, அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது எபிசோடு, இந்த மாதிரி 3வது எபிசோடு எப்படி போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஞானங்கிறது ஒவ்வொரு எபிசோடு மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டுருக்குது. ஆனால் இது நீங்கள் நல்லா சிந்தனை துளிகள்னு சொல்லுவாங்க. சிந்தனைக்குள் செல்வது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. சிந்தனைக்குள்ளே போகணும். இப்போ சாதாரண வெளியிலேருந்து தெரியாது. சிந்தனை அப்படிங்கிறத, சரிங்களா, அதான் ஆர்வத்தை தூண்டுறது, கியூரியாசிட்டிம்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த ஆர்வத்தை தூண்டுறது, அந்த அதுக்குள்ள ஆர்வத்தை
தன்மைக்குள்ளே போனீங்கன்னாவே இது புரியும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு மனிதன் ஞானத்தின் பாதை போயிட்டே தான் இருக்குது. போகும்போது நாளுக்கு ஒரு ஒரு பாதையில் போனீங்கன்னா 5 பிரிவாக போகும். ஆனால் எந்த பாதைங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறவங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுற பொறுத்தளவு அது ஏற்கனவே டிசைட் பண்ணுறது தான். நீங்கள் ரைட்டில் போகிறது ஏற்கனவே 4 ரோடு வந்துச்சுன்னா அந்த ரைட்டில் தான் நீங்கள் போய் அங்கே என்னென்ன நிகழ்வு நடக்கணுமோ அந்த எடிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே யாரோ கூட பேசணும், என்ன பண்ணுறவனு, என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறதும் அதை டிசைட் பண்ணணும் தான். இப்படி இது ஒரு எண்டு இல்லாது தான் போயிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கற்றுட்ட பாடமாக இருந்தாலுமே அந்த ஞானம் வந்து அதுக்கு ஒரு ஞானத்துக்கு எல்லை இல்லாத ஒரு கடல் ஆழத்தை எப்படிங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அந்த ஞானத்தையும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு படிநிலையிலையும் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை பார்த்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.